23 லூக்கா 23 அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 7வதாக இறுதி வார்த்தையாக நல்ல கவனிங்க. நாம் பார்க்கிற விஷயம் என்னன்னா, ஆவியை மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்படைத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜீவன் போனோம் அப்படின்னா அது தானால போகும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னா, ஜீவனை அவர் தான் விட்டார். உயிர் தானா போகுமா, இல்ல உயிரை விட முடியுமா? சொல்லுங்க, உயிரை விட முடியுமா? உயிர் தானா போகும். எப்படி போகும்? உயிர் நம்முடைய உடல்ல இருக்கிற எல்லா அணுக்களும் செல்ஸும் எல்லாம் அது அழிந்து போகிற பிற்பாடு இறுதியாக நடைபெறுது. உயிர் என்ன செஞ்சு தானால உயிர். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவரே தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சார்? விட்டார். ஏன்னா அவர் ஒரு கடவுள் தானே. அவர் உயிரை யாரால எடுக்க முடியும்? உயிரை யாரால எடுக்க முடியுமா? எந்த ஒரு மனிதனாலோ இயேசுவின் உயிரை எடுக்க முடியாது. ஆணிகள் அவர் உயிரை எடுக்கல, ஈட்டி அவருடைய உயிரை எடுக்கல, 39 சாட்டை அடிமையை உயிரை எடுக்கல. வானத்துக்கும் மேலாக சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் பாருங்க. அந்த மரண அடி அவருடைய ஜீவனை எடுக்கல. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் தெய்வம் என்பதை இந்த இடத்துலதான் நிரூபிக்கிறார். கவனிக்கிறீங்களா? அவர் உயிருள்ள தேவன் என்பதை எந்த இடத்துல நிரூபிக்கிறார்? ஒரு மனிதனை 2 கல்வன் தானால செத்தான். இந்த பக்கம் ஒரு கல்வன், இந்த பக்கம் ஒரு கல்வன். அவங்க மரணம் எப்படி வந்துச்சு? அவங்கள அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இயேசுவை அடிச்சு யாருமே கொலை பண்ணல. அவர் ஆவிய அவரே ஒப்படைச்சு அவர் ஜீவனை அவரே தான் விடுறார். சொல்லுங்க, ஜீவனை விட்டாரே ஒழிய ஜீவனை யாரும் என்ன பண்ணல, எடுக்கல. கையை உயர்த்தோட அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த ஜீவன் விடுகிற அந்த கடைசி நிமிஷத்துல இயேசு என்னன்னு சொல்றாரு தெரியுமா? பிதாவேன்னு சொல்றாரு. முதல் வார்த்தையில என்ன சொன்னாரு? பிதாவேன்னு சொன்னாரு. இறுதி வார்த்தையில என்ன சொல்றாரு? பிதாவே சொல்றாரு. பாருங்க, அவர் ஃபுல்லா அவருடைய வாழ்க்கையில பிதாவும் அவரும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. எந்த ஒரு நிமிஷத்துல பிதாவும் அவரும் பிரியவே இல்லை. பிதானா என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். பிதானா என்ன? அப்பா. அவருக்கும் பிதாவுக்கும் இயேசுக்கும் எவ்வளவு ஒரு உறவு இருந்துச்சு. இன்னைக்கு கஷ்டமான நேரத்துல தேவனுக்கும் பிதாவுக்கும் உங்களுக்கும் எப்பேற்பட்ட உறவு இருக்கு? கஷ்டமான நேரத்துல அப்பான்னு இயேசுவை சொல்லுவீங்களா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப உபத்திரம், அப்ப என்ன சொல்லுவீங்க? சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது உங்க அப்பா அம்மாவை என்னன்னு சொல்வீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, வேதனையா இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க? ஏன்டா என்ன பெத்தையோ? கேட்டுக்கிறீங்களா? கேட்டது இல்லையா? எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்க பெத்த? அப்பயே சாவச்சிருக்க கூடாது, சொல்றோமா இல்லையா? ஆனா இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இயேசு தம் பிதாவை அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. பிரியவே கூடாது. ரோமர் 8:15 வசனங்களை நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8:15. தந்தைக்கும் மகனுக்கு இருக்கிற உறவு எப்பவுமே பிரியக்கூடாது. வாசிங்க 8:15. நம்ம என்ன ஆவியை பெற்றிருக்கிறோமா? இயேசுவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? அப்பா பிதா. சிலுவையின் பாடுகளின் மத்தியிலே தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்த உறவு என்ன செய்யல? பிரியல. உங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் 2 பேர் என்ன செய்யக்கூடாது? நீங்களும் ஆண்டவரும். சொல்லுங்க, நான் அவரை விட்டு பிரியவே மாட்டேன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு எவ்வளோ பாடு வந்தாலும் என்னன்னு சொல்றாரு? அவரை அப்பா 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 மகன். இதே போல தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த துன்பம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? அவரை விட்டு நம்ம
பிரியவே கூடாது. புரியுதுங்களா? இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, உம்முடைய கைகளில் என்னை ஒப்புவிக்கிறேன்னு சொல்ற. எதை ஒப்புவிக்கிறாரு? கையில ஒப்புவிக்கிறார். ஏன் பிதாவின் கையில அவர் ஒப்புவிக்கிறாரு? ஏன் மனுஷங்கிட்ட ஒப்புவிக்கல? அவருடைய வாழ்க்கைய, அவருடைய ஜீவனை யார்கிட்ட ஒப்படைக்கிறாரா? சொல்லுங்க, கவனிங்க. யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? உங்களுடைய வாழ்க்கைய மனுஷங்கிட்ட நீங்க ஒப்படைக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கைய உலகத்தார்கிட்ட ஒப்படைக்க கூடாது. உங்க வாழ்க்கை யார் கையில இருக்கணும்? சொல்லுங்கம்மா. பிதாவின் கை நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அதுதான் பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன். ஏன்னா பிதாவினுடைய கைகள் எப்படிப்பட்ட கைகள்? பாதுகாப்பான ஒரு கைகள். ஆகவே உங்களை நீங்க யார்கிட்ட ஒப்படைக்கணும்? உங்க வாழ்க்கையை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அவர் கையில உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கை யாரை நம்பி இருக்கு? நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? புருஷனை நம்பி இருக்கீங்களா? இல்ல பிள்ளைகளை நம்பி இருக்கீங்களா? இல்ல நீங்க செய்யற வேலையை நம்பி இருக்கீங்களா? நம்ம யாரை நம்பி இருக்கோம்? பிதாவே உம்முடைய கைகளில் நான் என்ன பண்றேன்? வரேன். முதலாவதாக தகப்பனுக்கும் மகனும் இருக்கிற உறவு எந்த சூழ்நிலையில என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? நீங்க நடுரோட்ல நின்னால என்ன பண்ணக்கூடாது? அந்த உறவு. இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது கூட பிதாவின் மேல வச்சிருந்த அன்பு என்ன செய்யல? குறையில. அப்பான்னு கூப்பிடுறதுல மாறல. நம்ம உடனே என்ன சொல்றோம்? உனக்கு கண் இல்லையா ஆண்டவரே? உனக்கு காது இல்லையா? எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் தரீங்கன்னு கேட்கிறோம். ஆனா இயேசு கேட்கல. அந்த உறவு நல்ல ஒரு உறவு. உங்களை நீங்க ஆண்டவருடைய கையில ஒப்படைங்க. யாரை நம்பியும் இருக்காதீங்க. யாரை நம்பி இருங்க? பிதாவி, இயேசுவே பிதாவை நம்பி இருந்தார். அது ஒரு பாதுகாப்பான இடம். சங்கீதம் 31 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31 5. 31 5 எடுத்தீங்களா? போதும், என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். வேண்டும் என்றால் உங்களை பிதாவின் கையிலே ஒப்படைங்கள். மூன்றாவது என் ஆவியை அவர் முழுமையாய் ஒப்படைத்து விட்டார். முழுசா கொடுத்துட்டார். முழுசா யார் கையில கொடுத்துட்டார்? அவர் தன்னை பிதாவிட்ட ஒப்படைச்சிட்டார். இன்னைக்கு நாம இதுல கற்றுக்கொள்றது என்னன்னா, உங்களுடைய சிந்தனைய அவர் கையில ஒப்படைச்சிடணும். உங்களுடைய திட்டங்களை அவர் கையில ஒப்படைச்சிடணும். உங்க வாழ்க்கைய அவர் கையில ஒப்படைச்சிடணும். எதையும் நீங்க செய்யக்கூடாது. உங்க வாழ்க்கையை நீங்களே திட்டமிட்டு வாழ்றீங்களா? இல்ல தேவன் திட்டமிட்டுறது நம்ம வாழ்க்கையில நடக்குறாங்க. எந்த ஒரு காரியமானாலும் சரி, உங்க சிந்தனை இதை செய்யலாம் அதை செய்யலான்னு நீங்க யோசிச்சு முடிவெடுக்க கூடாது. எதை செய்தாலும் அதை யார்கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம அப்பா, என் வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி. இவர் இயேசு தன்னுடைய ஆவிய பிதாவினிடம் ஒப்படைச்சது போல உங்க சிந்தனையை நீங்க ஒப்படைச்சிடணும். உங்க திட்டத்தை ஒப்படைச்சிடணும். உங்க வாழ்க்கைய ஒப்படைச்சிருங்க. எந்த குறையும் உங்களுக்கு வராது. நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்தா நிறைய பிரச்சனை வரும். உங்க வாழ்க்கையை இயேசு நடத்தினா பிரச்சனை என்ன செய்யாது? வராது. உங்க வாழ்க்கையை யார் வாழ வைக்கணும்? உங்களை யார் வாழ வைக்கணும்? உங்களை யார் நடத்தணும்? ஏசப்பா உங்களை நடத்தணும். புரியுதுங்களா? அவருடைய கை பாதுகாப்பான இடம். அந்த கையில உங்களை ஒப்படைங்க. உங்க ஆவியை ஒப்படைக்கிறதுனா என்ன? நீங்க யோசிச்சு எதையும் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவர். நீங்க என்ன செய்யுங்க? பார்த்துக்கோங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு, நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெபிப்போம்.